ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமா வேர்ல்டு. தம்ப்நெயில் பார்த்துட்ருக்கீங்க. முருங்கை செடி வளர்ப்பு ரொம்ப நாள் ஆசைங்க. முருங்கை செடி எப்படியாவது ஒன்றாவது வளர்க்கணுங்கிறது. நான் தயிர் கப் வரும் இல்லைங்களா, அதில் ஒரு விதை வச்சுருந்தேன். இப்படி வந்திருக்கு. இது ஸ்ட்ரெயிட்டாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இதே மாதிரி ஹைட்டாக வளர்ந்தது. வளர்ந்ததுக்கப்புறம் கொண்டு போய் கீழே வச்சேன். நல்லா தான் இருந்தது. ஒரு 3 டேஸ் ஆஃப்டர் கட் ஆகிடுச்சிங்க. காற்றுல அப்படியே கட் ஆகி ட்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி விதையாகவே கீழே வச்சுருந்தேன். இந்த இடத்துல தான் வச்சுருந்தேன். அந்த செடி ட்ரை ஆகி போச்சுங்க. இது வேறு விதை அழகாக வளர்ந்துருக்கு. இந்த ஒரு செடி மட்டும் அழகாக வந்திருக்கு. மொத்தம் 4 விதை வச்சு வளர்ந்து வந்ததுங்க. 2 இல்லை, இப்போது 2 தான் இருக்குது. ஆல்ரெடி முருங்கை செடி வச்சு ட்ரை ஆச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த இடத்துல தக்காளி செடி இன்றைக்கி வச்சு விட்டுட்டு தண்ணி விட்டுட்டு வந்தேங்க. இப்போது அந்த முருங்கை மரம் பாருங்கள், இந்தளவுக்கு க்ரோ ஆகிருக்கு. எனக்கு இந்த முருங்கை செடியை பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. எனக்காக நீங்களும் இந்த முருங்கை செடி நல்லா வளரணும்னு ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.